இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, என் பாசமிகு இணையதள நண்பர்களே, இறையேசு கிறிஸ்துவின் வல்லமை நிறைந்த நாமத்தில் உங்களை நான் மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். உங்கள் பணி சிறக்க ஆசையோடு ஜெபிக்கிறேன். இன்று புதுக்காலம் 20வது ஞாயிறு. இன்றைய வாசனை வாசித்த பொழுது ஆசை என்ற ஒரு வார்த்தை குறித்து ஒரு சில விளக்கங்களை இன்றைய இறை வார்த்தையோடு சேர்த்து பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகிறேன். ஆசைப்படுவது சரியா தவறா? ஆசைப்படுவது நல்லதா கெட்டதா? இந்த ஆசை குறித்து ஒரு சில மாமேதைகள் மகான்கள் இப்படியாக சொல்லுகிறார்கள். திருமூலர் இப்படியாக பதிவு செய்கிறார். ஆசை அருமீன்கள், ஆசை அருமீன்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமீன்கள் என்கிறார். அப்படின்னு சொன்னா ஆசைப்படாத ஈசன் இறைவன் கடவுள் மீது கூட ஆசைப்படாதே, அது உனக்கு துன்பத்தை கொண்டு வரும் என்று சொல்லுகிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் எதற்கும் ஆசைப்படாமல் இருப்பதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய சாதனை, அதற்கு அசாத்தியமான தைரியம் வேண்டும் என்கிறார். புத்த பெருமான் ஆசையே துன்பத்திற்கு காரணம். இப்படியாக இந்த 3 நபர்களும், ஏன் இன்னும் பல நபர்கள் ஆசை வேண்டாம், நல்லதல்ல, அது துன்பத்தையே கொண்டு வரும் என்று எதிர்மறையான கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். அதே வேளையில் இன்னும் ஒரு சில சிறந்த எழுத்தாளர்கள், அறிஞர்கள் ஆசை நல்லது என்றும் சொல்லுகிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அதர்வன வேதம் ஆசையே வாழ்வின் உயிர் நாடி என்று சொல்லுகிறது. எமர்சன் என்ற அறிஞர் ஆசையின்றி சாதனை இல்லை, ஆசை இருந்தால் மட்டுமே ஆர்வம் இருக்கும், அந்த ஆர்வம் செயலுக்கு கொண்டு போகும், அந்த செயல் உங்களை இன்று இல்லை என்றாலும் ஒரு நாள் சாதனையாளர் பட்டியலில் கொண்டு போய் சேர்க்கும், எனவே ஆசைப்படு என்று சொல்லுகிறார். ஜக்கி வாசுதேவ் சொல்லுகிறார், அனைத்திற்கும் ஆசைப்படு, எல்லாவற்றுக்கும் ஆசைப்படு என்று சொல்லுகிறார். இப்படி நேர்மறையாக எதிர்மறையாக ஆசையில் குறித்து கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆசை எப்படிப்பட்டது என்று நாம் புரிந்து கொண்டால் ஆசைப்படுவது நல்லதா கெட்டதா என்று நாம் சரியாக சொல்லிவிடலாம். ஆசைகள் நாம் 2 வகைகள் அடக்கிவிடலாம். ஒன்று கீழ்தரமான ஆசைகள் அல்லது கீழ்மட்ட ஆசைகள். இரண்டாவது மேல்தரமான ஆசைகள், மேல்தரமான உயர்ந்த ஆசைகள். கீழ்தரமான ஆசைகள் எது எது என்று பட்டியல் நின்று கொண்டே போகிறது. இருப்பினும் ஒரு சிலவற்றை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். உடலோடும் இன்பத்தோடும் நெருங்கி நெருக்கமாக பழகுவது கீழ்தரமான ஆசை. இந்த உடலை திருப்திப்படுத்த நீ நினைத்தால் வாழ்நாள் முழுவதும் திருப்திப்படுத்தவே முடியாது. இந்த உடலை அலங்கரிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அலங்கரித்தாலும் அந்த ஆசை நிறைவேறாது. அது கீழ்தரமான ஆசை. வசதியான வாழ்வு வாழ வேண்டும், பொருளாதார செழிப்பு வேண்டும், ஏராளமான பணம் வேண்டும், பாலியல் நுகர்விலே திளைக்க வேண்டும், பதவி புகழ் என்று ஓடுகின்ற பொழுது இவைகள் எல்லாம் கீழ்தரமான கீழ்மட்ட ஆசைகள். பொருட்களை கொண்டு நிறைவான மகிழ்ச்சி அடைந்து விடலாம் என நினைப்பது ஒரு சரியான புரிதல் இல்லாத அறியாமை நிமித்தமாக வெளிப்படக்கூடிய ஆசை. சீன பழமொழி இப்படியாக சொல்கிறது,
பொருட்களை கொண்டு ஆசை நிவர்த்தி செய்யக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், வைக்கோலை கொண்டு தீயை அணைப்பவர்கள். பொருட்கள் சேர 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 ஆசை கூடிக்கொண்டே போகும். அதன் விளைவு வாழ்வு அர்த்தமற்றதாக மாறிவிடும். பவுலடிகளார் 1 கொரிந்தியர் அதிகாரம் 13:10 அழகாக சொல்லுகிறார், நிறைவானது வருகின்ற பொழுது குறைவானது அழிந்து போகும். அப்படி என்றால் நிறைவானது எது என்ற தெளிவு நமக்கு அவசியமாக தேவைப்படுகிறது. நிறைவானது, நிரந்தரமானது, நீடித்த தன்மை கொண்டது என்ற ஒன்று எது என்றால் அது கடவுள் மட்டும்தான். நம்முடைய வாழ்க்கையினுடைய தொடக்கம் முதல் கடைசி வரை நிரந்தரமாக, நிறைவானவராக, ஏன் நிறைவு தரக்கூடியவராகவும் இருக்கின்றவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நற்செய்தி 6 அவரே சொல்லுகிறார், விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே, அதை உண்பவர் என்றுமே வாழ்வார், உலகு வாழ்வதற்காக என்னை கொடுக்கிறேன் என்று இயேசு நாம் அவரை நம்முடைய வாழ்க்கை நிரந்தரமாக்கிக் கொள்ள அழைப்பு விடுக்கிறார். இன்றைய முதல் வாசகமானது நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரம் 9 இறைவார்த்தை 1 முதல் 6 நாம் பார்க்கிறோம். ஞானமானது ஒரு மிகப்பெரிய இல்லத்தை கட்டி முடித்து எல்லோரையும் அந்த வீட்டிற்கு அழைக்கிறது. எதற்காக? அறுசுவை உணவானது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. வாருங்கள், ஞானத்தை உண்ணுங்கள், ஞானம் நிறைந்தவளாக மாறுங்கள், ஞானம் நிறைந்த வாழ்க்கையை வாழுங்கள் என்று சொல்லுகிறது. நாம் எல்லோருமே ஞானம் உள்ளவர்களா? சற்று சிந்தித்து பார்ப்போம். 6 அளவீடுகள் இருக்கின்றன. இந்த 6 அளவீடு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பொருத்தி பார்த்து நீங்கள் உண்மையிலேயே ஞானம் உடையவர்களா என்று அறிந்து கொள்ளுங்கள். 1, மற்றவருடைய வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்கிறவர்கள் ஞானம் நிறைந்தவர்கள். தன்னை மையப்படுத்தி வாழாமல் பிறரை மையப்படுத்தி வாழ்ந்து அடுத்தவரை தூக்கிவிட நினைப்பவர்கள், தூக்கி விடுகிறவர்கள் ஞானம் நிறைந்த வாழ்க்கை வாழுகிறவர்கள். இந்த உலகத்திலே நோய்கள், பிரச்சனைகள் இருக்கின்றது, இல்லாமை இருக்கிறது, வறுமை இருக்கிறது. இவற்றை முற்றிலுமாக நீக்க நான் ஓர் தீர்வு கொண்டு வரப்போகிறேன், தீர்வு தர உழைக்கிறேன் என்று இரவு பகல் பாராது உழைத்து நல்ல தீர்வுகளை, நல்ல சிந்தனைகளை, நல்ல கருத்தியல்களை, நல்ல மாற்றங்களை கொண்டு வருகிறவர்கள் உண்மையிலேயே ஞானம் நிறைந்தவர்கள். இந்த உலகமே இருண்டிருந்த பொழுது முதல் முறையாக தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த மின்சாரத்தை கண்டுபிடித்து உலகையே ஒளிர்வித்தார். உண்மையிலேயே ஞானம் நிறைந்த ஒரு மனிதன். வாழ்க்கையில் பலவிதமான உணர்வுகள் தாளம் போடுகின்ற பொழுது அவைகளை முறையாக கொண்டு செல்கிறவர்கள், நெறிப்படுத்தி அந்த நெறியிலே நிலைத்து வாழ்கின்றவர்கள் ஞானம் நிறைந்தவர்கள். 5வதாக, எந்த ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்வை தினமும் தினமும் சுய ஆய்வு செய்கிறாரோ அவர் ஞானம் நிறைந்தவர். சாக்ரட்டிஸ் அழகாக சொல்லுவார், தி unexamined life is not worth living. தன்னுடைய வாழ்வை, நாட்களை சுய ஆய்வு செய்யாமல், பரிசோதனை செய்து பார்க்காமல் அப்படியே வாழ்கிறவர் சிறந்த வாழ்க்கை வாழ்கிறவர் அல்ல, அவர் ஞானம் நிறைந்தவர் அல்ல என்று சொல்லுகிறார். இதே கருத்துக்களை ஒட்டிதான் நமது பவுலடிகளார் எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள்
15 முதல் 20களில் சொல்லுகிறார். காலத்தை முறையாக பயன்படுத்துகிறவர்கள் ஞானம் நிறைந்தவர்கள், ஆண்டவருடைய திருவுளத்தை புரிந்து செயல்படுகின்றவர்கள் அல்லது நிறைவேற்றுகின்றவர்கள் ஞானம் நிறைந்தவர்கள். துருப்பாடல்கள், ஆவிற்குரிய பாடல்கள், புகழ்பாக்களை மனதிலே இரவுபகல் பாராமல் பாடி இறைவனுடைய கரத்தை பிடித்து வாடுகிறவர்கள் ஞானம் நிறைந்தவர்கள். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவர்கள் ஞானம் நிறைந்தவர்கள். ஆண்டவரை நாடி தேடி ஓடி வந்து அவரை சுவைத்து பார்க்கிறவர்கள் ஞானம் நிறைந்தவர்கள். அன்புக்குரியவர்களே, ஞானம் என்று சொல்கின்ற பொழுது ஞானத்தின் முழுமையாக இருக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து தான். அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை ஞானத்தோடு செயல்பட்டார் என்பதை விவிலியத்திலிருந்து ஒரு சில குறிப்புகள் நான் உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக மார்க் நற்செய்தி அதிகாரம் 1:38 நாம் பார்க்கிறோம். இயேசு கப்பர்நாகூமில் இருக்கிறார். பேதுருவின் மாமியாரை குணப்படுத்துகிறார், பேய்களை ஓட்டுகிறார். மக்கள் எல்லோருமே அவரை வியந்து பார்த்து பாராட்டுகிறார்கள், மெச்சிக்கொள்கிறார்கள். உடனே இயேசு சொல்லுவார், வாருங்கள் நாம் அடுத்த ஊருக்கும் செல்லுவோம். பதவி புகழ் வந்தவுடனே அதில் லயித்து போகாமல், அதற்கு அடிமையாகி விடாமல், வாருங்கள் அடுத்த ஊருக்கு செல்லுவோம், பணி செய்வோம் என்று செயல்பட்டதால் இயேசு ஞானம் நிறைந்தவர் என்பது தெளிவாகிறது. பகல் முழுக்க பணி செய்கிறார், இரவிலே இறைவனோடு இணைந்திருக்கிறார். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தை 12 முதல் 16 நாம் பார்க்கிறோம். இந்த குறிப்பும் இயேசு ஞானத்தில் தன்னையே நிறைத்துக் கொள்ள ஆசைப்பட்டார் என்பது தெளிவாகிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 10 இறைவார்த்தை 5 மற்றும் 6 நாம் பார்க்கிறோம். தந்தையே எனக்கு ஒரு அழகான உடலை அமைத்து கொடுத்து, எனவே இந்த உடலை நான் உம்முடைய பணிக்காக பயன்படுத்துகிறேன், உம்முடைய பணிக்காக அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தன்னையே தகன பலியாக ஒப்பு கொடுத்தாரு. இதில் தெரிகிறது இயேசு உண்மையிலேயே ஞானம் நிறைந்தவர். அதே போல லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 49ஆம் வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இயேசு எருசலேம் ஆலயத்திலே தங்கி விடுகிறார். அன்னை மரியும் சூசையும் அவர் தேடி சொல்லுகிறார். அப்பொழுது என்ன சொல்லுகிறார்? நான் என் தந்தையின் அலுவலில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா என்கிறார். தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க ஆலயம் ஆன்மீகம் சார்ந்த நிகழ்வுகளே தன்னையே நுரைத்துக் கொள்கிறார், கரைத்துக் கொள்கிறார். அதன் விளைவாக அவர் உடல் அளவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் அழகாக சொல்லுகிறார். ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்க, சிறைப்பட்டோருக்கு விடுதலை கொடுக்க நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். மார்த்தா, மரியா, லாசர் என்ற இந்த ஆதரவற்ற குடும்பத்தவளோடு நெருக்கமான உறவை ஏற்படுத்திக் கொண்டு அவர் கரங்களை பிடித்து தூக்கி விடுகிறார். இயேசு ஞானமறைந்த வாழ்க்கை வாழ்ந்ததற்கு இதைவிட மிகப்பெரிய சாட்சியம் தேவையில்லை. அன்பார்ந்தவர்களே, ஞானத்து முழுமையாகிய கிறிஸ்துவை நம் ஆதாயமாக்கிக் கொள்ள முயற்சி எடுப்போம். ஆண்டவர் இயேசுவை வாய்ப்பு கிடைக்கின்றபோதெல்லாம் சுவைத்து பார்ப்போம். அவருடைய இறை வார்த்தைகளை தியானித்து பார்ப்போம். ஞானம் நிறைந்த வாழ்க்கையை வாழுவோம். ஞானத்தில் நான் வளர வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் வளர வேண்டும் என்று பேராசை கொள்வோம். இது நல்ல ஆசை, தேவையான ஆசை. இந்த ஆசையை உங்களுடைய உள்ளத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே உருவாக்க வேண்டும். இந்த ஆசையை அடைய நீங்கள் ஆசைப்பட வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எனக்காகவும் ஜெபியுங்கள்.
தந்தை, மகன், தூய ஆவியான் பெயராலே ஆமென்.